ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 142 சங்கீதம் 2 கூட வாசித்து தியானிக்கலாம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். மிக அருமையான வேதவசனம். தாவீது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நெருக்கங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு. இந்த நெருக்கத்தையும் சஞ்சலத்தையும் இன்றையுள்ள மனிதர்கள் அநேகர் மனிதர்களுக்கு முன்பாக சஞ்சலத்தை கூறுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் வேத வசனம் தாவீது யாரிடத்திலே அவருடைய சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், தாவீது தேவனுக்கு முன்பாக அவருடைய சஞ்சலத்தை ஊற்றுகிறார், நெருக்கத்தை அவர் முன்பாக அவர் அறிக்கையிடுகிறார். இந்த 2 காரியங்களையும் மனிதர்கள் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் சொல்லுவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளிலே தாவீது வாழ்க்கையில் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் சஞ்சலங்கள் நெருக்கங்கள் இருக்கும் என்றால், நீங்கள் தாவீதை போல அவருக்கு முன்பாக உங்கள் சஞ்சலத்தை ஊற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனிதர்களிடத்தில் நாம் சொல்லும்போது அந்த சஞ்சலங்கள் மாறுவதில்லை, நெருக்கங்கள் மாறுவதில்லை. ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக சஞ்சலத்தை ஊற்றுவான் என்றால் அந்த சஞ்சலங்கள் முழுவதுமாய் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். நெருக்கத்தை நாம் அறிக்கையிட வேண்டும், சஞ்சலங்களை நாம் ஊற்ற வேண்டும். சஞ்சலம் என்பது ஊற்றக்கூடிய அளவுக்கு மிகவும் அதிகமாக தண்ணீரை போல மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அந்த சஞ்சலத்தை, அதிகமான சஞ்சலத்தை, தண்ணீரை போல சஞ்சலத்தை தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஊற்ற கற்றுக்கொள்ளும் போது மெய்யாக உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு அதிகமான சஞ்சலங்கள் இருந்தாலும் அந்த சஞ்சலங்களை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் ஊற்றப்பட்ட சஞ்சலத்தை முற்றிலுமாய் தேவன் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள், அநேக நெருக்கங்கள் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த நெருக்கங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் இருக்கலாம், எல்லா நெருக்கத்தையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்கள். மனிதர்களிடத்தில் அறிக்கை செய்யாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் தேவன் மாற்றி விடுகிறார். இந்த 2 காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற காரியங்கள், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற அந்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக நாம் சஞ்சலங்களை ஊற்றி நெருக்கங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சங்களையும் எல்லா நெருக்கத்தையும் தேவன் மாற்றி அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் அந்த சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் கூறின போது தேவன் பதிலை கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களையும் சஞ்சலத்தின் மத்தியில் இருக்கிற உங்களையும் உங்கள் சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் மாற்றி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் சஞ்சலங்களும் இருந்தபோது தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக சஞ்சலத்தை ஊற்றுகிற காரியத்தை நாங்கள் வாசித்து தியானித்து, அதுபோல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் உமக்கு முன்பாக நாங்கள் இந்த புதிய நாளிலே ஊற்றி விடுகிறோம். எங்களுடைய நெருக்கத்தை உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். நீர் எல்லாவற்றையும் நீர் மாற்றி எங்களை மகிழ செய்கிற தேவன். இந்த புதிய நாளில் எல்லா சஞ்சலத்தையும் எல்லா நெருக்கத்தையும் எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிந்தனையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். நீர் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளை நடத்தி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.